வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசு சேவையில் அவசர மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. என்பிபி அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாதகமான எந்தவொரு உடன்படிக்கையிலும் ஈடுபடாது. அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டு. அனுர அரசின் புதிய அறிவிப்பு. புலம்பெயர் தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கான முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகர் ஹிமாலி அருணதிலகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தற்போது ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அருணதிலக வீட்டு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதது தொடர்பான வேலைவாய்ப்பு சட்டங்களை மீறியதற்காக ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தால் சமீபத்தில் $1,00,000 அபராதம் விதிக்கப்பட்டது. சம்பள கொடுப்பனவுகள் தொடர்பான எந்த ஒரு குற்றத்தையும் அருணதிலக செய்யவில்லை என அமைச்சர் ஹேரத் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இலங்கை அரசாங்கம் தனது ராஜதந்திரிகளுக்கும் அவர்களது ஊழியர்களுக்கும் உள்ளூர் சம்பள விகிதங்களின்படி சம்பளம் வழங்குவதற்கு பொறுப்பாகும். இது ஆஸ்திரேலியாவை விட குறைவாக உள்ளது. ஆஸ்திரேலியா அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் அந்த நாட்டு உள்ளூர் சட்டங்களை பிரதிபலிக்கின்றன. அருணதிலகவின் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்த அவர், மாறுபட்ட சம்பள எதிர்பார்ப்புகளால் சவால்கள் இருப்பதை ஒப்புக்கொண்டார். இன்று காலை ஜெந்துப்பட்டி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் பெட்டா போதிராஜா மாவட்டத்தில் உள்ள பல உணவகங்களில் ஆபத்தான சுகாதார மீறல்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் சமையல் அறைகள் மற்றும் சமையல் பாத்திரங்களுக்குள்ளும் எலிக்கழிவுகள் இருப்பது உட்பட சுகாதாரமற்ற சூழல்கள் கண்டறியப்பட்டன. பூனைகள் உணவு தயாரிக்கும் பகுதிகளில் சுற்றித் திரிவதை காண முடிந்தது. இது சுகாதார தரம் பற்றிய மேலும் கவலைகளை எழுப்புகிறது. இந்த விதிமீறல்களுக்காக உணவக உரிமையாளர்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகினார்கள். சிலர் பூனை வளர்க்க காரணம் எலிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை குறை கூறி தங்கள் நிறுவனங்களை பாதுகாத்தனர். எலிகளை ஒழிக்க மாநகர சபை தவறிவிட்டது என்று அவர்கள் கூறினார்கள். விதிமீறல் செய்யும் நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு அதிகாரி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உணவு தயாரிப்பதற்கு பொருத்தமற்றதாக கருதப்படும் உடைந்த பிளாஸ்டிக் பாத்திரங்களை அகற்றவும், சுகாதார தரத்தை மேம்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டது. இந்த ஆய்வுகள் உணவக உரிமையாளர்களுக்கும் சுகாதார அதிகாரிகளுக்கும் இடையே சூடான கருத்து பரிமாற்றங்களுக்கு வழிவகுத்தது. தள்முழு இருந்த போதிலும் அதிகாரிகளின் பொது சுகாதார தரத்தை நிலைநிறுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை தெரிவித்தார்கள். சுகாதாரமற்ற நிலையில் இயங்கும் அனைத்து உணவகங்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களாக வழங்கப்பட்ட சொகுசு வீடுகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்கப் போவதாக அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி பழங்கால மதிப்புகள் கொண்ட அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒதுக்கப்படும் என்றும் இதன் மூலம் பெரும் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறுகிறார். வெளிநாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை சென்றால் பழங்கால மதிப்புகள் கொண்ட அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் இனி தங்க முடியும். இதுவரை கொழும்பில் அமைச்சர்களுக்காக 35 உத்தியோகபூர்வ இல்லங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுடனான மாநாட்டின் போது ஜனாதிபதி அனுரகுமார இலங்கையின் அரசு சேவையை வினைத்திறன் மிக்க அரச பொறிமுறையாக மாற்ற வேண்டிய அவசர தேவையை தெரிவித்தார். அரசியல் செல்வாக்கின்றி பக்கச்சார்பற்ற முடிவுகளை எடுக்க அதிகாரம் பெற்ற அரச நிறுவனங்களை மறு ஆய்வு செய்யும் புதிய குழுவை உருவாக்குவதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளில் பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதை எடுத்துக்காட்டிய அவர், தற்போதைய அமைப்பு பயனற்றது என்பதை ஒப்புக்கொண்டார். அவரது சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக இந்தியாவில் 1500 அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கவும், உயர்நிலை மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அமைக்கப்படவுள்ள தூய்மையான இலங்கை திட்டம் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை முயற்சி போன்ற முன்முயற்சிகளை ஆரம்பிப்பதாகவும் ஜனாதிபதி அறிவித்தார். அரசால் அனுமதிக்கப்பட்ட அரிசி இறக்குமதிக்கான காலக்கெடு வெள்ளிக்கிழமை டிசம்பர் 20ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது. இந்த காலகட்டத்தில் தனியார் இறக்குமதியாளர்கள் 67,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்தனர். இலங்கை சுங்க திணைக்களம் இந்த அரிசி இறக்குமதியின் மீது 4.3 பில்லியன் ரூபாய் வரி விதித்ததாக தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கையிருப்புகளில் 28,500 மெட்ரிக் டன் வெள்ளை அரிசி மற்றும் 38,500 மெட்ரிக் டன் நாட்டு அரிசி
அரிசி ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு கிலோ அரிசிக்கும் 65 ரூபாய் வரி விதிக்கப்பட்டது. வெளியே சில்லறை விலையில் 130 ரூபாவுக்கு விற்பனையாகும் அரிசியின் விலையில் பாதி வரியாக அரசுக்கு போகிறதா? உண்மையொன்றே பொய் என்றோ அல்லது பொய்யானது உண்மை என்றோ பிறரை நம்ப வைக்க மக்களுக்கு முழு உரிமையுண்டு. அது ஜனநாயக உரிமை என ஆளும் கட்சியின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கோட்டஹச்சி இன்று தெரிவித்தார். கலைத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களின் பாதகமான பக்கத்தை பார்க்கும் உரிமை மக்களுக்கு உண்டு. அந்த ஜனநாயக உரிமையை அரசாங்கம் ஒருபோதும் தடுக்காது எனவும் தெரிவித்தார். மேலும் ஒரு தலைவர் அரசு நிறுவனம் அல்லது தனிநபர் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யும் போது கூட அதை பாராட்ட உங்களுக்கு உரிமை உண்டு என்றார். அனுரகுமாரவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வருவதற்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்பிபி உறுப்பினர்கள் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை என்றும் அவர்களுக்கு அவ்வாறு செய்ய விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். அனுரகுமாரவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வருவதற்காக என்பிபி உறுப்பினர்கள் அரசியல் மேடைகளில் பொய் கூறியதாக சிலர் கூறுகின்றனர். நான் உட்பட எந்த ஒரு என்பிபி உறுப்பினரும் அனுரகுமாரவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வருவதற்கு பொய்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்த விரும்பவில்லை. ஏனெனில் அவ்வாறு செய்ததற்கு நாம் வங்குரோத்து அரசியல் சக்தி அல்ல, வேறு கட்சிகள் வங்குரோத்தானவர்கள். அவர்களின் வங்குரோத்து நிலை காரணமாகவே மக்கள் அனுரகுமாரவையும் என்பிபியையும் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை நாங்கள் சிதைக்க மாட்டோம் என்றார். என்பிபி அரசாங்கம் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு பாதகமான எந்த ஒரு உடன்படிக்கையிலும் ஈடுபடாது. பரஸ்பர பொருளாதார நன்மைகளை வழங்கும் ஒப்பந்தங்களில் மாத்திரமே கைச்சாத்திடும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஹேரத், ஜனாதிபதி அனுரகுமாரவின் அண்மைய இந்திய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் எண்ணெய் குழாய் அமைப்பதற்கோ அல்லது தேசிய மின் இணைப்புகளை இணைப்பதற்கோ இலங்கையும் இந்தியாவும் இணங்கவில்லை. புதிய உடன்படிக்கைகள் ஏதும் கைச்சாத்திடப்படவில்லை. இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கும் இலங்கை சிவில் நிர்வாகிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாத்திரமே கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார். தந்திர முறைமைகளை கையாளும் ரணில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்தியாவிற்கு வெற்றிகரமான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் ஜனாதிபதி மீது அவதூறு பரப்பும் நடவடிக்கைகளில் ரணில் விக்ரமசிங்க ஆலோசகர் மேற்கொண்டுள்ளாராம். முன்னாள் ஜனாதிபதி என பெருமை பேசிக்கொண்டு நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்தை பல மேடைகளில் பகிரங்கமாக ரணில் விமர்சித்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்க அரசியலில் இருந்து மக்களால் அகற்றப்பட்டவர் என்ற வகையில் மேலும் தந்திரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்று சேர்ப்பது கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தற்போது தீர்க்கமான சவாலாக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவராக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்வது முதலாவது சவாலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் இருந்து சிலர் நீங்கி சென்றுள்ள நிலையில் மேலும் சிலர் கட்சித் தலைவர் தொடர்பில் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.